பீதம் தத்விகலம் சோமம் கிருஷ்ணபக்ஷயே த்விஜ பிபந்தி பிதரசேஷம் பாஸ்கராத் தர்ப்பணம் ததா. பீதம் தத் விகலம் சோமம், அந்த சோமத்தினுடைய கொஞ்சம் போறோம், விகலம் சோமம் கொஞ்சம் மிச்சம் இருக்கக்கூடிய கொஞ்சம் போறோம், அந்த அமிர்தத்தின் சந்திரனினுடையதான அமிர்தத்தை கிருஷ்ணபக்ஷயே, கிருஷ்ணபக்ஷயே, கிருஷ்ணபக்ஷம் அழிய அழிய, அதாவது சதுர்தசியும் அமாவாசையில காண்பிக்கிறார், அந்த சதுர்தசியை தான் காண்பிக்கிறது. பிபந்தி பிதராஹா சேஷம், மிச்சம் இருக்கக்கூடியதான கொஞ்சம் போறோம் அமிர்தத்தை பித்ருக்கள் சாப்பிடுகிறார்கள். பிதர சேஷம் பாஸ்கராத் தர்ப்பணம் ததா. அதனால அதுக்கப்புறமா சூரியனிடம் இருந்தே அவர்கள் சந்தோஷத்தையும் அடைகின்றார்கள். அப்ப சூரியன் கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடியதான சுஷும்னா ரஷ்மினால வந்ததான சந்திரனுக்கு வந்ததான எந்த ஒரு தேஜஸ் சக்தி உண்டோ அது அமிர்தமாகி தேவர்கள் அதை பானம் பண்ண, அந்த அது கிருஷ்ணபக்ஷமாக ஆக, ஏன்னா அவ பானம் பண்ண பண்ண அது குறைஞ்சி கிருஷ்ணபக்ஷமாக ஆகி, கிருஷ்ணபக்ஷம் முடியிற வேளையில மிச்சம் இருக்கக்கூடியதான கொஞ்சம் போரத்தை பித்ருக்கள் பானம் பண்ணி சந்தோஷத்தை சூரியனின் மூலமாய் அடைகின்றார்கள். ஆதத்தே ரஷ்மிபிர்யத்து க்ஷிதி சம்ஸ்தம் ரசம் ரவிஹி தமுத்ஸ்ருஜதி பூதானாம் புஷ்டியர்த்தம் சஷ்ய விருத்தயே. இங்க தேவதைகள் கிருஷ்ணபக்ஷத்தினுடையதான முடிவுல பித்ருக்கள் அதான் பானம் பண்றாள் அப்படிங்கிற காரணத்தினாலதான் அமாவாஸ்யா, அது கிருஷ்ணபக்ஷத்தினுடைய முடிவு. அதுக்கு முன்னாடி நாள் இந்த 2 நாளுமே பித்ரு தினம் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் ராத்திரி வேளையில அமாவாசை அன்னைக்கும் அதுக்கு முன்னாடி நாள் சதுர்தசி அன்னைக்கும் நாம பலகாரம்னு வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அன்னைக்கு பித்ருக்களுக்கானதான நாள். அந்த காரணத்தினால அன்னைக்கு நாம ஒரு வேளையில தான் சாப்பிடணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு பித்ருக்கள் பானம் பண்றா, பித்ருக்களுக்கு பானம் பண்ணக்கூடியதான ஒரு விதமான பித்ரு தினமா இருக்கிற காரணத்தினால, அது கிருஷ்ணபக்ஷ க்ஷயேன்னு பதம் இருக்கிறதுனால அந்த 2 நாள் கிருஷ்ணபக்ஷத்தினுடையதான அழிவிலே, அப்ப கடைசி நாளா இருக்கக்கூடியது அமாவாஸ்யா, அதுக்கு முன்னாடி நாள் சதுர்தசி அப்படிங்கிறது. சில பேர் அமாவாஸ்யா அப்படிங்கிறது கடைசி நாள் இல்லை, இதுதான் அந்த க்ஷயங்கிறது முடியக்கூடிய காலத்துலன்னு அடியேன் அர்த்தம் சொல்றேன். சில பேர் அதை அப்படியே சரியா வச்சிருந்தா அமாவாசை தான் முதல் கலா அப்படின்லாம் சொல்லுவா. அன்னைக்கு கலை கடை தெரியுமா தெரியாதா, தெரியல அப்படின்னாக்க சாதிருஷ்டேந்து சினிவாலி சானஷ்டேந்து குஹூர்மதா அப்படின்னு கொஞ்சம் போற சந்திரன் தெரியக்கூடியதா இருந்ததுன்னா சினிவாலி, நஷ்டேந்துவா இருந்ததுன்னா குஹு அப்படின்லாம் அந்த அமாவாசைக்கு பெயர்லாம் போன இதுல உபன்யாசத்துல கூட பார்த்ததான் ஞாபகம் இல்ல, வேற எங்கயோ கிளாஸ்ல சொன்னேனோ. எதுக்குன்னா இந்த மாதிரி அந்த நம்ம பெரியவா வச்சிருக்கிறது எதுவுமே ஏதோ ஒரு ஆதாரத்துலதான். நாம சதுர்தசி கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி தான் பலகாரம், நீங்க பார்த்தீங்களான்னா தெரியும். ஆனா சுக்ல பட்சத்துல பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் பலகாரம் பண்றது இல்ல ராத்திரி வேளையில. என்ன அப்படின்னா அது பித்ரு தினம் இல்ல, கிருஷ்ணபக்ஷத்தினுடையதுதான் அப்படிங்கிறதுனால அததான் இங்க காண்பிச்சிருக்கார்.